ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் அனோட்டேஷனில் அலைன் டைமென்ஷன், லீனியர் டைமென்ஷன், ஆங்கிள் டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அலைன் டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அலைன் டைமென்ஷனில் இருக்கிற டெக்ஸ்ட் இருக்குல்ல, இப்போ எனக்கு 821 அப்படின்னு சொல்லி எனக்கு டைமென்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. அந்த டைமென்ஷன்ஸ் பண்ண ஏதாவது டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணனால எனக்கு வெளியே டைமென்ஷன் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இல்லை அப்படின்னா சேம் அது கீழே அவங்க அதுலேயே ஏதாவது ப்ரொஃபிக்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, சரி ப்ரொஃபிக்ஸு டிஎம், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோம். முன்னாடி பின்னாடி ப்ரொஃபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம். முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுவோம், அதில் தான் டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் ஆகும். இப்போ 821க்கு முன்னாடி என்ன இருக்கணும், 821க்கு பின்னாடி என்ன இருக்கணும், ஒரு கேமம் இருக்கணுமா, இல்லை எக்ஸாம்பிள் நம்ம இதை என்ன எழுதினாலும் நம்ம அதை போட்டு பிலோவில் எது இருக்கணுமா, அபோவில் இருக்கணுமா, அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸை நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ஓகே, அதில் கொஞ்சம் ப்ராப்பர் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு டைப் கொடுத்துக்கிறேன். டைப் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டைமென்ஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். ஓகே, டைமென்ஷன் ஸ்டைலு, டீட்டெயில் லைன் சொல்லிட்டோம். ரீஜியன் ஹேட்ச் எப்படி பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்லியாச்சு. மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அடுத்த ஃபேமிலிக்கு போகலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து எஃப்சிக்கு ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். அந்த டேக்கில் இந்த ஃபேமிலி செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு டிஃபால்ட்டாக இருக்க பேராமீட்டர்ஸ் தான் ரைட் சைடில் காட்டும். இது எல்லாமே இன்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணணும். அது வந்து எக்யூப்மெண்ட் டேக் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அதை எப்படி பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் டேக்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுவே எனக்கு அதர் கேட்டகரி இருக்குல்ல, ஸோ இதுக்கு கீழே வரணும். அப்படின்னா இது எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டு விதமாக நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? ஃபேமிலி, அந்த ஃபேமிலி எப்படி டேரெக்டாக எடிட் ஃபேமிலி கொடுத்துட்டு செலக்ட் பண்ண அப்படின்னா எடிட் ஃபேமிலி ஆப்ஷன் வரும். இப்போ இருக்கிற டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். அதில் ரீடைப் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நியூ பேராமீட்டர்ஸாக கொடுத்துக்கிறேன். நேம் எக்யூப்மெண்ட் டேக் அப்படின்னு இந்த டைப். ஓகே, டிசிப்ளின் டைப் ஆஃப் இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு டெக்ஸ்ட் தான் வேணும். அந்த டெக்ஸ்ட் அதெல்லாம் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். குரூப்பாக இருக்குது, நமக்கு ஆதார் கொடுக்கும். குரூப் பேராமீட்டர்ஸ் வந்து அண்டர் ஆதார். சரிங்களா? இப்போ டைப் பேராமீட்டர், இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ். டைப் பேராமீட்டர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஒன்ஸ் நம்ம ஒன் டைம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அதே ஃபேமிலியில் எக்ஸ்பிரஷனாக காப்பி பண்ணி வச்சாலும் அந்த ஃபேமிலி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கணும். ஸோ இன்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ் கிரியேட் பண்ணால் நம்ம அதை வெளியில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸை கிரியேட் பண்ணணும். ஓகே, டைப் பேராமீட்டர்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்னங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸ் அது தெளிவாக சொல்லி வைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, எக்யூப்மெண்ட் டேக் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டிசிப்ளின் பாருங்கள். ஸோ காமன் அதுதான் டெக்ஸ்ட்டில் இருக்கட்டும். ஸோ டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டெக்ஸ்ட்டில் பண்ணிக்கிறேன். டிசிப்ளின் காமனில் இருக்கட்டும். ஸோ குரூப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து அண்டர் வந்து நம்ம எனிதிங். ஸோ இப்போ வந்து லெஃப்ட்டில் ஐடென்டிஃபை டேட்டா இருக்குல்ல, ஸோ அது மாதிரி நமக்கு அதர்ஸில் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு புதுசாக வேணும்னா கூட நம்ம அதில் கொடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ அதில் வந்து நான் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். அதர்ஸ்லாம் ஜென்ரல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டராக கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து நான் ஒன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணேன்னா எங்களை எல்லா ஃபேமிலியும் சேஞ்ச் ஆகணும். டூப்ளிகேட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏஹெச் யூஸ் இல்லைனா எஃப்சியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் மாறும். சரிங்களா? அதனால் வந்து அதை வந்து டைப் பேராமீட்டராக கிரியேட் பண்ணேன். ஓகே, கூலிங் லோட். டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் கூலிங் லோட் கொடுத்துக்கிறேன். கூலிங் லோட் பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வேறு ஏதாவது இப்போ ஆட் பண்ண, இல்லை டன் ஆஃப் எஃப்ஜின் ஆட் பண்ணணும் அப்படின்னா
ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸோ ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபேமிலியில் வந்து ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ அனோட்டேஷன் இருக்குல்ல, நம்ம எம்எம்ல இருக்கணுமா, மில்லிமீட்டரில் இருக்கணுமா, சரியா மீட்டரில் இருக்கணுமா, அந்த மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் கூலிங் லோட் வந்து வாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 10 ஆஃப் எவ்ரிதிங்கில் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக ஜஸ்ட் இதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வாட்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை எப்படி டன்னு கொண்டு வருங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு ஸோ யூனிட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜில் ப்ராஜெக்ட் யூனிட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் யூனிட்ஸில் ஹெச்விஎஸில் கூலிங் லோட் பாருங்கள் 1 2 3 5 வாட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து 10 ஆஃப் எவ்ரிதிங்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 10 ஆஃப் எவ்ரிதிங்னு யூனிட்ஸில் 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதை நான் ஓகே கொடுத்துறேன், அதே ஓகே கொடுத்துறேன். ஓகே, ஸோ சேம் க்ரியேட். ஸோ ஃபேமிலி டைப்பை எடிட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ 100 நான் டைப் பண்ணேன்னா எனக்கு 10 மாதிரி வாட்ஸ் வந்து 10. ஸோ யூனிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மேலே எடிட்டர் பர் செகண்ட் வேணாம், சிஎஃப்எம் வேணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஸோ அதோட யூனிட்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரைட் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போது அது ஏகச்சம் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக பாருங்கள், எக்யூப்மெண்ட் டேக்குன்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் பேராமீட்டர். ஸோ சேம் எடிட் டைப்பில் கெப்பாசிட்டி டைப் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணனால அது கெப்பாசிட்டியாக இருக்குது. ஸோ பாட்டம் ஆஃப் யூனிட் வேணும்னா சேம் அதையும் இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டரை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏஹெச்எஸ்க்கு இப்போ பிஹெச்சி தேவையில்லை, ஏன்னா பியூஇ தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே நம்ம ஒரு ரெஸ்ட்லிங்கை தான் வைக்க போகிறோம், ஒரு பெட்டு கட்டி. ஸோ அந்த பெட்டுக்கு மேலே ஃப்ளோர் மவுண்டட் தான் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம எஃப்சி யூஸ் பண்ணுறோம், ஸோ சீலிங் மவுண்டட் பண்ணுறோம், ஸோ ஃபேன்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பாட்டம் ஆஃப் யூனிட் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு நியூ பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் நியூ ஃபேமிலியில் மெட்ரிக்ஸ் ஜென்ரிக் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்டகரிஸ் பண்ணுறேன். ஸோ கேட்டகரிஸில் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக்ஸ் அதில் கேட்டகரி கொடுத்துட்றேன். நமக்கு தேவையான க்ரியேட் லேபிள் ஸ்பெசிஃபிக் லேபிள் கொடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட்டில் பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் நம்ம இப்போ 3 க்ரியேட் பண்ணோம். அதாவது எக்யூப்மெண்ட் டேக் க்ரியேட் பண்ணோம், கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணோம். ஸோ அது எதுவுமே இங்கே லெஃப்ட்டில் இல்லை பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸ் அதாவது ஷேர் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறப்பே அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஷேர்ட் இருக்கும். ஸோ ஷேர்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் இதில் எல்லா ஃபேமிலிஸ் க்ரியேட் பண்ணுறப்பே நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃபேமிலியில் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ அந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு காட்டுறேன். சேம் ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட் பேராமீட்டர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ண போகிற இன்னொன்று எப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பேராமீட்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எடிட் ஃபேமிலியில் ஸோ ஃபேமிலி டைப்பில் இங்கே பாருங்கள். ஸோ ஜென்ரலில் எக்யூப்மெண்ட் டேக் இருக்கா. ஸோ இது எல்லாமே ஸோ அதை எடிட் பண்ணுறேன். ஸோ பேராமீட்டர்ஸில் பாருங்கள், பேராமீட்டர் டைப்பில் ஃபேமிலி பேராமீட்டர் ஷேர் பேராமீட்டர் இருக்கா. ஸோ நம்ம ஷேர் பேராமீட்டர் கொடுத்து செலக்ட் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஃபேமிலி க்ரியேட் பண்ணுறப்ப இதே டேக் நேம் இப்போ ஒரு ஃபேன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படி வேணும்னா சேம் இந்த டேக்ஸை அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஷேர் பேராமீட்டராக க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேண்டாம், அந்த ஃபேமிலியில் மட்டும் எனக்கு எந்த பேராமீட்டர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். ஷேர் பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ செலக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா பேராமீட்டர்ஸுமே ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக தான் நமக்கு சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ அதை எப்படி சொல்கிறேன். ஸோ க்ரியேட் கொடுத்துறேன். க்ரியேட் நியூ. ஸோ ஷேர் பேராமீட்டர். ஸோ செலக்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஸோ இதில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ELVன்னு இருக்குல்ல, அதான் எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். பாருங்கள், ELV பேராமீட்டர்ஸ் வந்து ஒரு நார்மல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்குது. சரிங்க, இதே மாதிரி தான் நம்ம HVACக்கு இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட் டேக் வேணால் அதை நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே இருக்கு பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இது எடிட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் டேக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டேக்ஸ் மாதிரி கொடுக்குறேன்.
ஓகே, தென் கிரியேட் நியூ குரூப். இந்த குரூப்பில் என்னென்ன நேமில் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும். இப்போ டேக் கொடுக்கும். என்ன பேராமீட்டர்ஸ்லாம் வேணும்? நியூ, இதில் எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டோட டேக் வேணும். ஸோ கெப்பாசிட்டி வேணும், பாட்டம் ஆஃப் யூனிட் வேணும். ஸோ இது மூணையும் நான் இதில் க்ரியேட் பண்ணி ஷேர் கொடுத்துட்றேன். ஸோ டிசிப்ளின் காமன். ஸோ டைப் ஆஃப் பேராமீட்டர் நான் எனக்கு டெக்ஸ்ட் தான் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் இருந்தாலே போதுமானது. அது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எக்யூப்மெண்ட் டேக் நம்பருக்கு ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அப்படிக்கு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதோட டைப் ஆஃப் பேராமீட்டரும் டெக்ஸ்ட்டே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ டிசிப்ளின் காமன்லேயே கொடுக்குறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டிசிப்ளினில் வேணும்னா சேம் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். குரூப். ஸோ விஓயோ அடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணது எல்லாமே ஸோ காமன் பேராமீட்டர் ஷேர் ஆகிருக்கும். அந்த ஷேர் பண்ண நம்ம ஆட் பண்ணிவிட்டு நியூ ஃபேமிலி க்ரியேஷன் அப்போ இது வேணும்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் பேராமீட்டர்ஸில் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ சேம் ஷேர் பேராமீட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம டிஃபால்ட் இப்போ பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணல அது எல்லாமே ஷோன் ஆகுதா? சேம் அதை இப்போ எதாவது சேஞ்ச் பண்ணால் அதை எடிட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ எடிட் கொடுத்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். வேறு எதாவது ஃபைல் இருக்குன்னா சேம் அதே மாதிரி இதே மாதிரி கிளிக் பண்ணி ஸோ அந்த டேக்கையும் உள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஓகே, இப்போ பேராமீட்டர்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ சேம் அதையும் ஓகே. அண்ட் தென் ஸோ இது இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டராக க்ரியேட் பண்ணுறேன். எக்யூப்மெண்ட் டேக் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் இன்ஸ்டன்ட் பேராமீட்டர். ஸோ கெப்பாசிட்டி வந்து ஒன்ஸ் ஒரே கெப்பாசிட்டி தான் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் அதை தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது டைப் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம் ஆஃப் யூனிட் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதை நான் இன்ஸ்டன்ட் பேராமீட்டராக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்லி கெப்பாசிட்டி, ஒன்லி டைப் பேராமீட்டர்ஸ், அதர்வைஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் பேராமீட்டர். வியூ எதுன்னு சொல்லியிருந்தேன், இன்ஸ்டன்ஸ். சரி, ஸோ அதர்ஸில் நமக்கு ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட் இருக்கு எல்லாமே இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டர்ஸ். கெப்பாசிட்டி வந்து நமக்கு டைப் பேராமீட்டர். ஓகே, ஸோ எடிட் டைப் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கெப்பாசிட்டிங்கிற டேக் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ பிஓயு எக்யூப்மெண்ட் டேக்கு நம்ம இதிலேயே எடிட் பண்ணிக்க முடியும். தென் இதை ஓகே கொடுத்துறேன், லோட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸிஸ்டிங் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த ஃபேமிலியை பிக் பண்ணுறேன். எனக்கு அதர்ஸ் பாருங்கள், பிஓயு எக்யூப்மெண்ட் டேக் நம்பர் வந்து நமக்கு பேராமீட்டர் இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டி எடிட் டைப் கொடுக்குறேன். கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது. ஓகே, நான் ஒரு கெப்பாசிட்டி கொடுக்கணும். ஒரு 100 டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 200 டன் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 200 TR அப்படின்னு கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறேன். எல்லா ஃபேமிலியுமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ அதை டூப்ளிகேட் பண்ண போகிறேன். திரும்ப அடுத்த இதில் பாருங்கள் அதே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் டேக் ஃபேமிலி கொடுக்குறேன். ஸோ ஃபைல் நியூ ஃபேமிலி. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலியை எடுத்துக்கிறேன். மெட்ரிக் ஜெண்டர் டேக். இதில் கிரியேட் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன். மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டேக்ஸ். ஓகே, ஸோ லேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு என்னெல்லாம் க்ரியேட் பண்ணோம் ஸோ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம க்ரியேட் பண்ண எல்லாமே ஷேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் சைட் கீழே என்ன பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஷேர் ஆகிருக்க பேராமீட்டர்ஸ் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிருக்கோம்ல அது இருக்கும். ஸோ செலக்ட் கொடுத்துங்க. செலக்ட் கொடுத்தோன்னு நம்ம க்ரியேட் பண்ண 3 வந்திருக்கும். ஸோ பாட்டம் ஆஃப் யூனிட், கெப்பாசிட்டி, எக்யூப்மெண்ட் டேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு ஆரோ இருப்பாரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிரும். அதே மாதிரி 3க்கும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் விஓயு
ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் எதாவது கொடுக்கணும்னா பிஓயோ எதாவது கொடுக்கணும், இல்லை கெப்பாசிட்டிக்கு முன்னாடி ஏதாவது கொடுக்கணும், எக்யூப்மெண்ட் டேக் முன்னாடி ஏதாவது 1 2 3 அந்த எதாவது நம்பர்ஸ் கொடுக்கணும், அது மாதிரினாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பிரேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வரும். ஸோ நம்ம அதில் அந்த வேல்யூஸ் கொடுத்தா மட்டும் அதில் ஷோன் ஆகும், இல்லைன்னா அதில் ஷோன் ஆகாது. ஓகே, 3 லைன்ஸ் தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ டெக்ஸ்டோட சைன்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்ட் ஏதாவது கொடுக்கணும், ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம இங்கேயே பண்ணிவிட்டு ஃபேமிலியாக செட் பண்ணிடலாம். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபேமிலியை நம்மளோட எக்ஸிஸ்டிங் ட்ராயிங்கில் லோட் பண்ணிக்கிறேன். எக்யூப்மெண்ட் டேக் இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லீடர்ஸ் இருக்குது, டேக்கில் நமக்கு லீடர்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. லீடர்ஸில் நமக்கு ஆகுது. ஸோ இப்போ டைப் பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கல 200 டன் இருக்குல்ல, ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், அதனால் அது வந்திருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பிஓக்கில் ஏதாவது வேலையை கொடுங்க, இல்லை எக்யூப்மெண்ட் டேக்கில் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சூஸ் கொடுக்குறேன்னா எஃப் ஆஃப் ஏஹெச் 01 அப்படி கொடுக்குறேன்னா அந்த டேக் வந்து இதில் ஆட் ஆகிக்கும். ஓகே, ஏஹெச்யூஸ்க்கு வியூ இருக்காது. ஸோ ஃபேன்ஸ்க்கு எஃப்சியூஸ்க்கு சீலிங் சஸ்பெண்டட் யூனிட் எல்லாத்துக்குமே பாட்டம் ஆஃப் யூனிட் இருக்கும். நமக்கு இதை சுற்றி ஒரு பார்டர் வேணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் அந்த ஃபேமிலி இருக்குல்ல, அதில் ஸோ ரைட் சைடு ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், எடிட் டைப்பில் ஷோ பார்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம க்ரியேட் பண்ண போகிற டேக்லைன் ஃபியூச்சரில் அதை சுற்றி பார்டர் வரும், ஓவர் ரைட் கொடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த வே வி நீட் டு கிரியேட் அ டேக், அதாவது எக்யூப்மெண்ட் டேக். சரிங்களா, இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம க்ரியேட் பண்ணது ஒரு ஃபேமிலிக்கான பேராமீட்டர். இல்லை எனக்கு நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இப்போ ஏஹெச்சுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், திருப்பி இதே ஏஹெச்யூஸ் காப்பி பண்ணி இல்லை எஃப்சியூ காப்பி பண்ணி தான் அந்த ஃபேமிலியோட டேக்ஸ் வைக்க போகிறோம். இல்லை எனக்கு டோட்டலாகவே எனக்கு ஃபேன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் பம்ப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட்டோட சைஸஸ் இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும், பாட்டம் ஆஃப் யூனிட் அதுக்கும் இருக்க தான் போகுது. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் டோட்டலாகவே எனக்கு எந்த ஃபேமிலி கிரியேட் பண்ணாலும் இந்த பேராமீட்டர்ஸ் வேணும். சரிங்களா, ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஃபேமிலிக்கான பேராமீட்டர்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறது ஃபேமிலிக்கான பேராமீட்டர்ஸ் கிடையாது, இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான பேராமீட்டர். ஸோ அது வந்து நம்ம ஃப்யூச்சரில் எந்த விதமான ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸில் ஃப்யூச்சரில் எந்த விதமான ஃபேமிலி நம்ம க்ரியேட் பண்ணுறப்பையும் ஸோ இந்த டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அதர்ஸில், ஸோ இதே மாதிரி அதுலேயும் கீழே நம்ம க்ரியேட் பண்ண போகிற டேக்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சேம் எஃப்சியூவில் இருக்குது பாருங்கள், ஏஹெச்யூவில் இருக்குது. எனக்கு கீழே இதில் பாருங்கள் எக்யூப்மெண்ட் டேக் இல்லையா எஃப்சியூவில். ஓகே, ஸோ அதுக்காக ஸோ மேனேஜில் இந்த வெப்சைட் பாருங்கள், ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சேம் தான் முன்னாடி க்ரியேட் பண்ண மாதிரி தான் ஸோ ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அதை ஓப்பன் கொடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி பார்க்குற மாதிரி தான். ஸோ ப்ராஜெக்ட் பேராமீட்டர் இருக்கும், ஷேர் பேராமீட்டர் வேணுமா, ஷேர் பேராமீட்டர் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம்ல, சேம் அதே ஷேர் பேராமீட்டர். ஸோ ஷேர் பேராமீட்டர் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்க 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. எக்யூப்மெண்ட் டேக் நம்பர் ஓகே. ஸோ குரூப்பில் ஸோ அதர்ஸில் கொடுக்குறேன். ஸோ குரூப்பில் டெக்ஸ்ட்டில் வரக்கூடாது, எனக்கு அதர்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது இன்சூரன்ஸ் பேராமீட்டர். சரிங்களா, ஸோ ரைட் சைடு பாருங்கள் கேட்டகரிஸ் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து இது வந்து என்ன கேட்டகரிக்கு பாடியில் வருது, அதாவது இப்போ வந்து இது எல்லாமே எக்யூப்மெண்ட்டில் இருக்குது, மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டில் தான் இருக்குது.
எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும்தான் அதோட கெப்பாசிட்டி தெரிய போகுது, அதோட டேக் இருக்க போகுது. ஸோ அப்போ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லி ஒரு கேட்டகரிக்கு கீழே இது வரணும். அதனால் அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்க. அப்போ வந்து நம்ம எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸில் கொடுக்குறோமோ அதில் வரும். இப்போ நமக்கு டக் சிஸ்டத்தில் வேணும், ஒரு சப்போர்ட்ஸ் கொடுப்போம், அந்த சப்போர்ட்ஸ் வந்து அதோட வேல்யூஸ் இருக்கணும், அதுக்காக நம்ம ஏதாவது பேராமீட்டர் ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா டக் சிஸ்டம் கேட்டகரிக்கு கீழே வரணும். ஓகே. இப்போ எக்யூப்மெண்ட் வந்து இப்போ நான் கிளிக் பண்ண பாருங்கள். ஸோ அதர் கேட்டகரியில் கீழே பாருங்கள் எக்யூப்மெண்ட் டேக் நம்பர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ சேம்வே தான் கெப்பாசிட்டி கொடுக்கணும், டைப் பேராமீட்டர்ஸில் கொடுத்துக்கோங்க. அதாவது ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸில் உள்ளே போயிட்டு ஷேர் பேராமீட்டர்ஸில் டைப் பேராமீட்டராக க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஏதாவது வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது இது டிஃபால்ட்டாக இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்று ஒரு ஏர் ஹேண்ட்லிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது டிஃபால்ட்டாக இருக்குது தான். ஸோ அதை நான் க்ரியேட் பண்ணுறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். அதில் பாருங்கள் அதர்ஸில் சேம் எக்யூப்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று டிஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதே மாதிரி டிஃப்யூசர்ஸ்க்கு ஏதாவது வேணும், ஸ்லாட் டிஃப்யூசருக்கு ஏதாவது வேணும், அந்த மாதிரி ப்ராஜெக்டில் ஹோல் ப்ராஜெக்டில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதையும் நம்ம கொண்டு வந்திருக்க முடியும். சரிங்களா. இப்போ டெர்மினல் டேக் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ டிஃப்யூசர் இப்போ 4-5 டைப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாமே கொண்டு வரனாலும் கொண்டு வர முடியும். சரிங்களா. ஸோ கிரில்ஸு, லூவர்ஸு, ஸோ லீனியர் ஸ்லாட் டிஃப்யூசர்ஸு, ஸோ ஸ்கொயர் டிஃப்யூசர்ஸு, ஸோ அது எல்லாமே அதுக்கு தனியாகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நான் என்ன பண்ணால் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஏர் டெர்மினல் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் டெர்மினல் டேக்ஸ் சரிங்களா அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அதாவது காமனில் டெக்ஸ்ட் இருக்கும். ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்க. ஸோ அதோட குரூப் பேராமீட்டர்ஸ் எதுக்கு கீழே வரணும் அப்படின்னா ஏர் டெர்மினல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. ஸோ அதில் இல்லைனா ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். ஸோ ரைட் சைடு பாருங்கள், ரைட் சைடு கேட்டகரியில் ஏர் டெர்மினல் கேட்டகரி கீழே வரணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அதை செலக்ட் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் பேராமீட்டர் கீழே வந்து ஸோ ஜென்ரலில் பாருங்கள், ஜென்ரலில் வந்து டெர்மினல் டேக்னு சொல்லி ஒன்று வந்துருக்கு. ஸோ இது டிஃப்யூசரா, கிரில்லா, ஸ்லாட் டிஃப்யூசரா, ஸ்கொயர் டிஃப்யூசரா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் வேணும்னா இது என்ன இதை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். ஸோ இது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.